ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு சிலர்லாம் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணாங்க. ப்ராப்ளம் சம்மெல்லாம் நல்லா போடுவாங்க. இருந்தாலும் இந்த சேஃப் ஃபோர்ஸ்னால் என்ன, பெண்டிங் மூமெண்ட்னா என்ன, ஸ்லோப்னா என்ன, டெஃப்ளெக்ஷனா என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ் தெரியாமே ஒரு சிலர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு வீட்டில் நம்ம கொடி கட்டுறோம்ல, அந்த கயிறை நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். அந்த கொடியில் நம்ம ஒரு துணியை காய போடுறோம் அப்படின்னா, ஒரு துண்டை காய போடுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல அது டைரெக்டாக இப்படி அந்து விழுந்தால் அதை அந்து விழுகாமல் அதை தடுக்கிறது என்னதுன்னா சியர் ஃபோர்ஸ். இப்போ இந்த கொடி என்னவாக ஆரம்பிக்கணும், துணி போடணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளைய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ இதை ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்குது, பெண்டிங் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பெண்டிங்கை தடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, பெண்டிங் மொமெண்ட். அதே ஸ்லோப்னா என்னென்னா, இப்போ இது பெண்டாகி இந்த இடத்துல தடுத்து இவ்வளோ தூரத்துக்கு பெண்டாகி நிற்கிது. அப்போ இது எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்லோப்பு. ஸ்லோப்னா என்ன, ரொட்டேஷன். அப்போ டெஃப்ளெக்ஷன் என்னென்னா, இந்த பெண்டிங் எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறது டெஃப்ளெக்ஷன். இப்போ சியர் ஃபோர்ஸ்னால் என்ன, ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறது. வெர்டிக்கல் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய வெர்டிக்கல் லோடை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் என்னது, சியர் ஃபோர்ஸ். அதே பெண்டிங் மூமெண்ட்டுங்கிறது பெண்டிங்கை ரெசிஸ்ட் பண்ணக்கூடியது. ஸ்லோப்புங்கிறது ரொட்டேஷனை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர். அப்புறம் டெஃப்ளெக்ஷனுங்கிறது வெர்டிக்கலாக எவ்வளோ இறங்கியிருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் இல்லையா? இப்போ இது ரெண்டுமே டிஃபார்மேஷனை மெஷர் பண்ணுறது, இது ரெண்டுமே ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறது. இதோட யூனிட் கிலோ நியூட்டன், இது கிலோ நியூட்டன் மீட்டர், இது டீட்டா, இது எம்எம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.